திட்டங்களை நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் படிப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பல இதில் பார்த்துருக்கோம். நியூ புக் லேண்டில் நீங்கள் புத்தகம் வாங்கும்போதெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கோம். இந்த புத்தக வாசிப்பு என்பது அட்வொகேட் ப்ரொஃபஷன் வழக்கறிஞராக வந்ததுலேருந்து வந்ததா இல்லை எப்போதுன்னு உங்களுக்கு தொடங்கியது? ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உண்டு. அதாவது பாட புத்தகங்களை தவிர வரலாறு இலக்கியங்கள் படிப்பது. ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுதே எனக்கு ஒரு இலக்கிய ஆர்வத்தை எங்களுடைய தமிழாசிரியர்கள் தூண்டிவிட்டார்கள். பிறகு வரலாறு பற்றி நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அல்ல. நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவன். இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட ஆர்வம். அதனால் ஒரு யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அது சொல்ல தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இவை எல்லாத்தையும் நான் கூடுமான வரையில் படிப்பேன். இந்த மேடை பேச்சுகளில் பல உதாரணங்களை நீங்கள் கோடிட்டு பேசுவீங்க. நிறைய மேடை பேச்சுகளில் பார்த்துருக்கோம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து உதாரணங்களை எடுப்பீங்க. இதெல்லாம் அந்த முதல் மேடை பேச்சு இப்போ இந்த நேரத்தில் நிகழ்ந்தது, அதனால மறக்கவே முடியாது, அதுலேருந்து தான் துவங்கியது. எவ்வளோ மேடை பேச்சுகள் பேசினாலும் இது எனக்கு ஞாபகம் இருக்குன்னா ஏதாவது மேடை பேச்சுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நான் முதல் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் ஏறி 62 மாநகராட்சி தேர்தல் என்று கருதுகிறேன். ஜெயலட்சுமிபுரம் என்ற ஒரு இடத்தில் உரையாற்றினேன். நுங்கம்பாக்கம் பகுதியில் நான் மறக்க முடியாத ஒரு பொதுக்கூட்டம் அது. இரண்டாவது பொதுக்கூட்டம் நான் மறக்க முடியாதது 67 தேர்தலில் அண்ணாவை அணைக்கட்டு தொகுதிக்கு அழைத்து வருவதற்காக நான் நாற்றமொழி போயிருந்தேன். வரிசையாக பேசிக்கிட்டு வர்றார் அண்ணா. அண்ணா சொன்னார், நீ போய் ஆம்பூரில் பேசிக்கிட்டு நான் வரேன்னார். வந்துடுவாருன்னு பேச்சு ஆரம்பித்தேன். வரல. அந்த காலத்தில் 4 hours ஆச்சு அண்ணா வர்றதுக்கு. அந்த 4 மணி நேரமும் விடாமல் நான் பேசி மக்களை உட்கார வச்சுருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ என்ன வயசு உங்களுக்கு? அப்புறம் ஃபஸ்ட்டு பிஏ படிக்கணும். பிஏ படிச்சுட்டு வர நேரம் 67 தானே லா காலேஜில் என்ட்ரு ஆகிற காலகட்டம். அதனால் பேசி முடிச்சிருக்கேன். எப்படி எத்தனையோ நினைவலைகள். இது போன்ற பேச்சுகளுக்கு போகும்போது சட்டமன்றத்துக்கு வரும்போது எல்லா குறிப்புகளையும் எடுத்துகிட்டு வருவீங்க, குறிப்புகளையும் எடுத்து பேசுவீங்க. 6 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் மேடை பேச்சுகளுக்கு போகும்போது குறிப்புகள் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்கா, இல்லை அது அப்படியே பழகிடுச்சு? இங்கே இருக்கிற புத்தகங்கள்லேருந்து குறிப்புகள் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்கு? வழக்கமாக நான் குறிப்புகள் அதிகம் வச்சுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் மனப்பாடமாகிறதெல்லாம் சொல்லணும்னு நினச்சதை நான் முதல்ல பாயிண்ட்டுகள் தயாரிக்கிற நோட் புக்கில் எழுதும்போது எழுதிடுவேன். அவ்வளோ அதை வச்சு பேசிடுவேன். நிறைய திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் அடுக்கு மொழிகள் இப்படிலாம் பேசுகிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப இயல்பான மொழியில் உங்கள் பகுதியிலேருந்து வரக்கூடிய மொழி, ரொம்ப சாதாரணமாக சாமானிய மக்களுக்கு புரியுற மொழியில் பேசுகிறீங்க அப்படின்னு உங்களை பற்றி ஒரு நல்ல கருத்து இருக்குது. இதை ஒரு ஸ்டைலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாமானிய மக்களுக்கு புரியணுங்கிறது பேசணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணா ஒரு முறை சொன்னாங்க, எதிரில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று கருதுகிறாயோ அதை அவனுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும். உனக்கு தெரிந்ததையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது உதாரணத்துக்கு சொன்னார், ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் 1000 விளக்கங்களை நம்ம தரலாம். ஆனால் ஈஸியாக எதிரில் இருக்கிற கிராமத்துக்காரன் புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகம் என்பது வீட்டு விளக்கு, சர்வாதிகாரம் என்பது காட்டுத்தீ. காட்டுத்தீ பழமரம், பச்சை மரம், உயிர்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும். அது மாதிரி தான் சர்வாதிகாரம். வீட்டு விளக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நின்று எரியும், ஆபத்து இல்லை. ஆகிறது அது மாதிரி சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகணும், எதிர்கட்சி ஆளாகணும். அதுதான் ஜனநாயகம் என்றால். முன்னால் இருக்க தோசையை திருப்பி போட்டால் தான் வேகும், இல்லைன்னா சட்டியோட கடிச்சிக்கும் அப்படின்னு சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லுவார். அந்த உதாரணங்கள் மாதிரி கேட்டு எனக்கு கீழே இருக்கிறவன் புரிந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்பதில்
கூடுமான வரையில் என்னுடைய நடையை கொஞ்சம் நாடக பாணியில் வைத்து நான் பேச ஆரம்பித்தேன். புத்தகங்கள் வாசிப்புல திமுக தலைவருக்கு நிறைய புத்தகங்கள் நீங்க எடுத்து கொடுப்பீங்க. ஏதாவது புத்தகம் வேணும்னா உங்களை அழைப்பார் அவர் அப்படின்லாம் வெளியே சொல்றாங்க. அது போன்ற அனுபவங்கள் இருக்கா? நீங்க அவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தருவது, அவருக்கு இருக்கிற புத்தகங்கள் வாங்கி படிப்பது, அப்படி உங்களுக்குள்ளான அந்த புத்தக பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும்? இல்லை, சில நேரங்களில் இருந்தாலும் கேட்பாரு, இந்த புக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் எடுத்து காட்டுவோம். அதனால ஏதாவது கேட்பார் அதிகமாக. அதில் அவர் லைப்ரரியே எக்கச்சக்கமான புத்தகம், அதில் இல்லாத புத்தகங்களே கிடையாது. அதனால் நம்பர் போட்டு கரெக்டாக வச்சிருப்பார் அவர். இல்லை, அந்த அனுபவங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நாங்கள் ரொம்ப இதாக இருக்கோம். இந்த வயதிலும் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரமாவது படித்தரணும் அப்படின்ற ஒரு இதில் திமுக தலைவர் இருக்காங்க. உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைச்சிருக்கா? நீங்களும் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல முதலமைச்சராக எவ்வளோ பெரிய நைட்டில் படிச்சுப்பார். எவ்வளோ பெரிய புக்கும் நம்ம படிக்க மாட்டோம்னு நினைப்போம், ஆனால் எல்லா புக்கும் படிப்பார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த புத்தக வாசிப்பில் நிறைய வாசிப்பார். நீங்கள் புத்தக வாசிப்புக்கு குறிப்பிட்ட நேரம் செலவழிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் புத்தகம் படிக்கலன்னு எனக்கு தூக்கமே வராது. அவ்வளோ நைட்டில் தான் படிப்பேன். நான் நைட்டில் தான் படிப்பேன். எனக்கு பெட்டுக்கு போகிறதுக்கு 10-10:30 ஆகிடும். நான் அதுக்கு மேலே படிப்பேன். 1:30 வரையும் கூட படிப்பேன். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. அதுல எந்த புத்தகம் பிடித்த புத்தகம் கேட்டா கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த புத்தகம் நானும் வாசிப்பேன், எனக்கு யாராவது என்ன புத்தகம் படிக்கலான்னு கேட்டா அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி புத்தகங்களை நீங்க அவங்களுக்கு சொல்லுவீங்க? நான் அரசியல், சமூக, பொருளாதாரம், இப்போ தான் நிறைய ஹிஸ்ட்ரி தான் படிப்பேன். இப்போ நான் நெப்போலியன் ஹிஸ்ட்ரி தான் நிறைய எல்லாத்தையும் படிச்சுட்டேன். யாராவது கேட்டால் ஒரு புக் ஒன்று சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு அதில் நெப்போலியனுடைய ஹிஸ்ட்ரியில் எனக்கு லைக்கிங் உண்டு. அபார்ட் எழுதின புத்தகத்திலேருந்து படித்தேன். அதே இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் படிப்பாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். வாசிக்கும் திரு துரைமுருகன் எழுதுவாரா? எழுதக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கிற நீங்க அரசியல் விஷயம் நானும் அப்பப்போ கட்டுரைகள் எழுதியிருக்கேன். இப்போ அண்ணாவோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்புகளை குறித்து ஒரு மெமரிஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். விரைவில் அதை வெளியிடுவேன். விரைவில் அந்த புத்தகம் வரணும் நாங்களும் காத்திருக்கிறோம். அடுத்தடுத்து உங்களோட பயணிக்கு இருக்கிறோம். அடுத்த திரைகளில் பார்க்கலாம். தேங்க்யூ. தீவிர அரசியல் இருக்கும்போது உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுல திரு துரைமுருகன் எதுவும் பிரத்யேக கவனம் செலுத்தாரா? மார்னிங் வாக்கிங் போவேன், அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் யோகா பண்ணுவேன். அவ்வளோதான் நம்மளுடைய எக்ஸசைஸ். இல்லை, நிறைய அரசியல் தலைவர் கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காலையில் இந்த வாக்கிங் போயிடுவேன், இவ்வளோ காலையில் இவ்வளோ தான் உணவு, மதியம் இவ்வளோ தான் உணவு அப்படின்லாம் கட்டுப்பாடு வச்சுருப்பாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் வாக்கிங் போவேன், அந்த பிறகு ஒரு யோகா, அடுத்து டிஃபன் எது கிடைக்குதோ அது இட்லினா இட்லி, 2 இட்லி 2 தோசை, எது வந்தாலும் 2 அவ்வளோதான். அவர் போயிடுவேன். காலையில் எழுந்துள்ள தான் ஒரு க்ரீன் டீ சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் க்ரீன் டீ சாப்பிடுவேன். டீ எல்லாம் எப்போது ரொம்ப டல்லாக இருந்தால் இடையில ஒரு டீ ஒரு காஃபி சாப்பிடுவேன். அவ்வளோதான். அப்புறம் மதியம் பெரும்பாலும் சப்பாத்தி இருக்கும். இல்லைன்னு கேட்டால் இந்த நவதானியங்கள் இருக்குது, வரகு, தினை, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வாரத்தில் 2 நாள் சாதம் இருக்கும். நைட்டில் அதே மாதிரி தான் சப்பாத்தி இருக்கும். அது ஒரு வேளை தான் ரைஸ் இருக்கும். ரைஸ் போகணும் ஒரு இடத்துல. அதாவது பெரிய ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிறது கிடையாது, ரொம்ப இதுன்னு கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப குறைவு தான். நீங்கள் வேலூர் பகுதியில் வந்ததுனால இந்த ஆம்பூர் பிரியாணி இந்த மாதிரி அந்த ஊருக்கு என்று பிரத்யேகமான உணவு இருக்கும். நீங்கள் தமிழகம் முழுவதும் போய் சுற்றி பார்த்துருக்கீங்க. இந்த பிரத்யேக உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே போனால் அந்த இடத்துல கண்டிப்பாக சாப்பிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு பிரியராக உங்களுக்கு இருக்கலாமா? ஒரு காலத்தில் எந்தெந்த தமிழ்நாட்டிலே எந்தெந்த ஊரில் எது கிடைக்கும்னு கடையில் தெரியும். திண்டுக்கல் போனால் என்ன கிடைக்கும், கோயம்புத்தூரில் போனால் எந்த கடை, அங்கே கடை சாப்பிடலாமா அப்படி ஊர் கடை பேரோடு சொல்லி வச்சுருப்பேன். இப்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இப்போ எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. எங்கள் ஊரில் பிரியாணியே போடுவாங்க. சில நேரங்களில் கட்டாய விருந்தில் உட்காந்தா கூட ஏதோ ஒரு கை நினைக்கணுமே நினச்சிட்டு வந்துடுது. முன்ன மாதிரி விரும்பி அதிகமாக சாப்பிட்றதில்ல. என்ன உணவு உங்களுக்கு விரும்பி பிடிக்கும் சார் அசைவத்தில்?
நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் பிரியாணி பிடிக்கும், கோழி வறுவல் பிடிக்கும். அதை விட எனக்கு பெரும்பகுதி இது காடை கவுதாரி போன்ற இதுதான் பிடிக்கும். இப்போ எல்லாமே குறைச்சி நான் ஒன்றும் அதை பற்றி கொடுப்பேன், அதிகமாக பண்ணுறதில்ல. பெரும்பகுதி சைவம் தான். இப்போ நீங்கள் சமைக்கிற வழக்கம் உண்டா சார்? நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் அப்படி இல்லை? இப்படி சமைச்சா பிடிக்கும், இந்த இப்போ காரைக்குடி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலூர் ஒரு ஸ்டைல். இதில் நான் அசைவத்தில் என்ன மாதிரியான ஸ்டைல்? சைவமும் அசைவமும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சுவையாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அது இந்த காரைக்குடியில் சட்னி நல்லாயிருக்கும், கீரை கூட்டெல்லாம் நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். காரைக்குடி சமையல் தான் பிடிக்கும் எனக்கு. அசைவத்துலேயும் காரைக்குடி ஸ்டைல் சாப்பிடுங்க. எனக்கு அசைவத்தில் ஆந்திரா ஸ்டைல் பிடிக்கும். என்ன காரணம்? ஆந்திரா ஸ்டைல் பிடிக்கல, ரொம்ப காரமாக பண்ணுவாங்க, அதுதான் பிடிக்கும். இப்போ இங்கே இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. இங்கே வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து அந்த புகைப்படம் தான். இந்த புகைப்படம் எப்படி எடுக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன? 67க்கு முன்னால் தேர்தல் நிதிக்காக கலைஞர் காகிதப்பூர் நாடகத்தில் நடித்தார். அப்போ எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் பல நகரங்களுக்கு போய் காகிதப்பூர் நாடகத்தில் கலந்துக்கிட்டார், நடிப்பார். நான் அவரோடு கூடவே போவேன். அப்போது அந்த நாடகம் நடக்கும்போது நான் பக்கத்தில் சைடிங்கில் உட்கார்ந்து இருப்பேன். நான் நாடகம் முடிவு உள்ளே போயிட்டு அவர் மேக்கப் கூட போயிட்டு வந்துட்டு, அப்போது வேற ஒரு காட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அடுத்து இவர் போனோம். அதனால் அங்கே கொஞ்சம் நடக்குதுன்றதுக்காக இவர் என் பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது, அந்த சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் 2 பேரும் பார்க்கறது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் புதுமை. இன்னைக்கு ட்விட்டர் வரைக்கும் வேகமாக வந்திருக்கக்கூடிய இயக்கம். ட்விட்டர்லேருந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்துருக்கீங்க. ஆரம்ப நாட்களில் சுவரொட்டிகள் ஓட்டினது, இது போன்ற அனுபவங்களும் இப்போ இப்படி மாறி இருக்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் கவனம் செலுத்தக்கூடிய காரணம் என்ன? பரிணாம வளர்ச்சி. அந்த வளர்ச்சியோடு நம்ம வளரலைன்னா பின்தங்கிடுவோம். இது கம்ப்யூட்டர் யுகமாக மாறி போச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி சுவரொட்டி எழுதிக்கிட்டு இருந்தால் நடக்காது. சுகத்தில் எழுதுறது அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுகத்தில் எழுதுறது நடக்காமல் இல்லை. 1000 வெப்சைட்டு அது இது ட்விட்டர் வந்தாலும் சுவரொட்டியில் எழுதி அதை பார்க்குற ஒரு இது இருக்கு, அது ஒரு பெரிய இதுதான் இருக்குது. அதுவும் அறியாமல் தான் இருக்குது. இப்போ இருக்கிற உங்களுடைய இந்த இவ்வளோ நீண்ட அனுபவத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நல்லாவே நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரி விஷயங்கள் நினைப்பீங்க சார்? இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எனக்கு காட்பாடி தொகுதியில் நான் 6 முறை சட்டமன்ற உறுப்பினர். ராணிப்பேட்டில் 2 தடவை நின்றேன், அங்கே 2 தடவை ஜெயிச்சேன். அங்கே டோட்டலாக நான் 8 முறை சட்டமன்ற உறுப்பினர். காட்பாடி தொகுதியில் வந்து அந்த 8 முறை நின்று 6 முறை, அது ஒரு 8 முறை. வேறு அதாவது துரைமுருகன் அவர்கள் நல்லா படிப்பாங்க, தொடர்ச்சியாக ஒரு பேச்சாளர், இப்படி பல்முகங்கள் இருக்கு. ஆனால் அரசியலுக்கு வரவில்லை, இல்லை வேற ஒரு வகையான வாழ்வு அமைந்திருந்தால் இப்படிதான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி வழக்கறிஞராக இருந்திருப்பீங்களா? முழுக்க வழக்கம். என்னை வந்து என்னுடைய இளமை பருவத்திலிருந்து என்னுடைய ஆசை, அபிலாட்சனை ஒரு வக்கீல் ஆக வேண்டும் என்பதுதான். நான் நினச்சிருந்தா MBBS டாக்டர் அப்பவே கிடைச்சிருக்கோம். நான் விரும்பலை. நான் IAS IPS கூட எழுதியிருக்கலாம், எனக்கு விரும்பலை. என்னுடைய ஒரே லட்சியம் நான் வழக்கறிஞர் ஆகணுன்றதான். அதுக்காகவே படித்தேன் நான்.
அது கொஞ்ச நாள் இருந்தேன். 71 எம்எல்ஏ ஆனதுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டச்சு விட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் என் நெஞ்சை கவர்ந்த ப்ரொஃபஷன் அட்வொகேட் ப்ரொஃபஷன். என்ன அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? அது ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது யாருக்குமே தலைவணங்காத ஒரு ப்ரொஃபஷன். எல்லா தொழிலிலும் அவனுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பான். பெரிய கம்பெனி எம்டியாக இருப்பான், ஆனால் போர்ட் மீட்டிங் அவனுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். இவன் அப்படி இல்லை, இவன் தான் ராஜா, இவன் தான் கம்பீரம். யாரை பார்த்து கவலைப்படாமல் கேள்வி கேட்குற ஒரு தைரியம். விவிகிரியே பாரில் ஏற்றி உன் பெயர் என்னன்னு கேட்டான் ஒரு வக்கீல். அந்த தைரியம் வேறு யாருக்கும், அந்த உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் இந்த ஒரு அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சட்ட சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு இயற்கையாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனவே அவைகள்லாம் எடுத்து வாதிடுறதுலையும் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட். அரசியல் ரீதியாக பல வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க, அப்போ பல நீதிமன்றங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம நின்றுருந்தா இப்படி வாதாடி இருப்போமே அப்படின்னு ஏதாவது என்னைக்காவது யோசிச்சதுண்டா? இல்லை வேற ஏதாவது வழக்குகள் தீர்ப்புகள் வரும்போது இப்படி வாதாடிட்டாங்களே, இப்படி எல்லாம் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு அந்த தாகம் உங்களுக்கு என்னைக்காவது ஏற்பட்டிருக்கா? இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன். ஒரு முல்லை பெரியார் இது காவேரியில் ஒரு நமக்கு இறுதி தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இறுதி தீர்ப்பே கர்நாடகத்தை தண்ணியை திறந்து விடுன்னு சொல்கிற அதிகாரம் அதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா நாங்கள் கலைஞர் அவர்கள் இறுதி தீர்ப்பு வாங்கிட்டு வேலை பண்ணாங்க. எங்கள் ஆட்சி அடுத்து முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த அம்மா வந்தது. அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு அவங்க அதை மத்திய கெஜெட்டில் வெளியிட்டாங்க. ஏன் சொத்து கெஜெட்டில் வெளியிட்டதுனாலேயே அது கர்நாடக கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்தாது. சுப்ரீம் கோர்ட் ஷுட் கிவ் டைரக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னா இந்த மானியத்தை அமை அப்படின்னு சொல்லணும்னு போட்டாங்க. அந்த கேஸ் வந்தப்போ தமிழ்நாட்டு சார்பில் யாரோ ஒரு குட்டி வக்கீல் அப்பியர் ஆயிரும். காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு அமைக்கணும்னு தான் கேஸ் போட்டாங்க தமிழ்நாடு சர்க்காரில், ஜெயலலிதா சர்க்கார். கேஸ் வந்த அன்னைக்கு நான் வக்கீல் இல்லை. சரியா விளைவு என்னச்சுன்னா ஒரு சூப்பர்வைசர் கமிட்டி போட்டு வேண்டாம், தேவையில்லை. சூப்பர்வைசர் கமிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய வக்கீலாக இருந்தால் எழுந்து அப்ஜெக்ஷன் பண்ணிடணும். அப்போ எழுந்து பெரிய வக்கீல் வாதாடம் போயிட்டானே அப்படின்னு இருக்கணும். இன்றைக்கு நான் துரைமுருகனா நான் அட்வொகேட்டாக இருந்தேன்னா தீர்ப்பை வாங்கி வந்திருப்பேன் அப்படின்னு நொடியில் நினச்சிங்களா? நான் அங்கே போயிருப்பேன். இந்த மந்திரிகள் யாரும் டெல்லிக்கு போகிறதில்லை. நான் கேஸ் வருதுன்னு நான் போய் உட்காந்துறேன். வக்கீல்கள் எல்லாருங்கள் அவங்க இஷ்டத்தை சொல்லிவிடுவாங்க. முதல் நாள் ராத்திரி பிரீஃப் பண்ணணும். இந்த கேள்வி கேட்டால் எப்படி இருக்கணும், இந்த கேள்வி இருக்கணும். போகிற நான் போகிறேன்னா அங்கே கன்சர்ன் எந்தெந்த வக்கீல் இருக்கிறாங்களோ அப்பியறாங்களோ அவனுக்கு முன்னாள் ராத்திரி ஒரு பிரீஃப் பண்ணிவிடும். இவங்க அந்த பக்கமே யாரும் எட்டி பார்க்கறது கிடையாது. அதனுடைய விளைவு தான் இது. ஒரு சீனியர் மெம்பராக நீங்கள் அசம்பிளியில் உங்கள் ப்ரொசீடிங்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சகஜமாக இந்த அனைத்து கட்சியினரோடும் ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய ஒரு சூழலையும் நான் பார்த்துருக்கேன். இது எதுக்காக? ஏன்னா தமிழக அரசியல் ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்கும்போது துரைமுருகனை நோக்கி மாற்று கட்சியினரும் சகஜமாக பேசிட்டு போகிறாங்க, நீங்களும் ரொம்ப சகஜமாக இருக்கீங்க. இந்த குணம் எதற்காக? இந்த வியாதி இப்போதாங்க வந்தது. நான் 71 இருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப அன்னோன்யமாக பழகுவாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க போவாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாம் வருவோம். இதை விட இன்னும் அன்னோன்யமாக இருந்ததுக்கு அதுக்கு முன்னால் அண்ணா காலெலாம் இருக்கும்போது கலைஞருடைய அம்மா இறந்து போயிடுச்சு. கலைஞர் எங்கேயோ கூட்டத்தில் இருக்கார். அவர் வர்றதுக்கு முன்னே காமராஜர் பாடி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். கலைஞருடைய அம்மா பேரில் ஒரு மருத்துவரை கட்டினார் கலைஞர் திருக்கோளையில். பக்தவச்சர் முதலமைச்சர் போய் திறந்து வச்சுட்டு வந்தார். அந்த கட்சியில் யாரும் போகக்கூடாதுன்னாங்க, போவேன்னாரு. அண்ணாவன் திருத்தணியில் இப்போ விநாயகர் எம்எல்ஏ இருந்தார். கோயிலுக்கு லைட் போடணுன்னாரு, அங்கே போயிட்டு வந்தார். காமராஜரை கூட்டிகிட்டு தண்டரங்கத்தில்
மாநாடு நடத்தினார். ஆகையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படி 67 அண்ணா நாங்கள்லாம் ஓட் ஜெயிச்சா கூட காமராஜர் தோற்று போகிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் அண்ணா. சுப்பிரமணியம் ஒரு மிகப்பெரிய இருக்க வேண்டிய ஆள் சென்ட்ரலில் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டார். அப்படி இருக்கிறதா நல்லா அவங்க கல்ச்சர் மாறி போச்சு இப்போ. பட் என்னால் மாற்றிக்க முடியல. நான் அவங்களோடு நான் பழகுவேன், அவன் நல்லா பழகுவானுங்க, அப்படி இப்படி பார்த்துட்டு அவ்வளோதான். உங்கள் பேச்சுக்குனோட நிறைய சுவாரஸ்யமான ஜோக்ஸு, காமெடி இப்படிலாம் சொல்லுவீங்க. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டு கூட செய்தியாளர் சந்திப்புல எல்லாம் பார்த்துருக்கோம். டக்குன்னு அதை ஒரு ஜோக்காக மாற்றி இந்த சூழலையே வேற இதாக மாற்றிடுவீங்க. இது வந்து இந்த மாதிரி தான் இந்த அரசியல் போக்கு இருக்கணுங்கிற வழக்கமா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான ஒரு பழக்கமா ஜோக் அடிக்கிறதுன்றது? இல்லை எனக்கு யூஸ்வலாகவே எந்த சப்ஜெக்டையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஒரே சிறு டென்ஷனா இருக்கட்டும், என்ன சமாச்சாரம் பார்ப்பேன், என்ன போயிட்டு போகுது அப்படின்னு தான் பார்ப்பேன் நான். சில பேர் அப்படியே ரொம்ப தலையில் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. ரயில் போகிறேன், அது லேட்டாக போகிறேன், போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே ரொம்ப உட்காந்துக்குவோம். போயிடுச்சு சார், ரயில் போச்சு, என்ன இதுன்னு ரயிலில் போகல. இதனால் எனக்கு வாழ்க்கையை இனிமையாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். என்ன கிடக்கிறது ஒன்றும் உலகத்தில் ஒன்றும் பெரிய வாரிகன்னு போகிறதில்ல. சீரியஸாக இருந்து மட்டும் என்ன சாதிக்க போகிறோம்? உடம்பு தான் கெட்டு போயிடும். நேச்சுரலாகவே எனக்கு இயற்கையாகவே ஒரு ஜோவியலாக இருக்கிறவங்களாம் பிடிக்கும். நான் யூஸ்வலாக 3 முகத்தை வச்சுருக்கிறோட பழக மாட்டேன். ஜாலியாக இருக்கிறவனோட தான் பழகுவேன். கமெண்ட் அடிச்சுட்டு போட்டுக்கணும். அது கிளாஸில் இருந்து அப்படி எனக்கு அப்படி ஆகி போயிடுச்சு. நான் இருக்கிற இடம் சுற்றி 10 பேர் இருந்தால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் பார்ட்டியிலையும் சரி, எங்கேயும் சரி, சட்டசபையிலையும் சரி, எங்கேயும் விசேஷிக்கிட்டு தான் இருப்பாங்க. சபையிலையும் சரி, சாதப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுடலாம் சிரிச்சுடுவாங்க. அதனால் ஒரு ஸ்பான்டேனியஸ். இல்லை உங்கள் கல்லூரி நாட்களில் இந்த அனுபவங்கள் இருக்குல்ல, இப்போ நிறைய உங்களை பார்த்து சார் நீங்கள் இப்போ ஜோக் அடிச்சது நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த குணம் இருக்குது, நம்ம ஜோவிலாக இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கிற சம்பவங்கள் எதாவது இருக்கா? அவங்க கல்லூரி நாட்கள்லையோ பள்ளி நாட்கள்லையோ நான் பயங்கரமாக ஜோக் அடித்தேன், அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் ஞாபகம்? தெரியும், ஞாபகம் தெரியும். சில நேரங்களில் செய்துட்ட தப்ப மறைக்கிறதுக்கு ஜோக் அடிச்சுடுவேன். ஒரு முறை நான் அப்போது ஜெயலலிதா பீரியடு வந்து இது பட்ஜெட்டில் பேசுகிறேன். நான் தான் எழுதுவேன், இந்த நிதி அறிக்கையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் சில கருத்துக்களை சொல்லணும் நான். ஆனால் நான் பேசும்போது என்ன பண்ணேன், இந்த ஆளுநர் உரையின் மீது நான் பேசுவதில் பெருமைப்படுகிறேன் சொன்னேன். கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. ஜெயலலிதா கூட உட்காந்துருந்தாங்க, கல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. ஆளுநர் உரை இல்லைங்குது, இது பட்ஜெட்டு நிதிநிலை அறிக்கைன்னா சவால். இது நிதிநிலை அறிக்கைன்னு எனக்கு தெரியும், கையில் வச்சுருக்கேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் பேசும்போது சில தவறான கருத்துக்களால் விட்டா கூட நீங்கள் தாங்கிறீங்களா இல்லை ஷார்ப்பாக இருக்கீங்களான்னு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசுகிறேன். ஜெயலலிதாவில் விட சிரிச்சிட்டு சாமர்த்தியத்தை ஒரு சிரிச்சிடும். அதுக்காக தான் பார்த்தேன், அலர்ட்டாக இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்கீங்க பார்த்தேன். சவால் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அண்ணா காலம் தொடங்கி திமுக தலைவர் திரு கலைஞர் காலம் வரை பல தலைவர்களை பார்த்துருக்கீங்க. உங்கள் பேரனோ பேத்தியோ வந்து அவர்களுக்கு இந்த தலைவர்களை பற்றி சொல்லித் தரணும்னா என்னென்ன தலைவர்களை பட்டியலிடுவீங்க? இவரை பார்த்து இந்த மாதிரி கற்றுக்கலாம், இவரை பார்த்து இந்த மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்பிரேஷன் யாராவது மாற்று கட்சி தலைவர்களாக கூட இருக்கலாம்? எனக்கு இன்னும் அந்த பேரம்பேத்திக்கு சொல்கிற வயசு அவங்களுக்கு வரல, வந்தவரும் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தலைவர்களை மேற்கோள் காட்டுவீங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு? பகுதி அண்ணாவை பற்றி சொல்லுவேன், கலைஞரை பற்றி சொல்லுவேன், நேரு எனக்கு பிடிக்கும், நேரை பற்றி சொல்லுவேன். அது மாதிரி வந்து ஒரு ஒரு வீரனா எப்படி தோல்விகள் வந்தாலும் இருக்கிறதுன்றத நெப்போலியனை பற்றி சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன். அது மாதிரி ஸ்டைலர் மாதிரி ஒரு காந்தியை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லுவேன்.
லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு. நெப்போலியன் பற்றி நீங்கள் நிறைய இடங்கள்ல பேசுறீங்க. ஏன் இவ்வளோ ஈர்ப்பு நெப்போலியன் மேலே? அது என்ன படிக்கும்போது இருந்தாங்க. அவன் ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு எதிர்மறையான ஆள். பிரெஞ்சு புரட்சி நடக்கிற பொழுது இவங்களெல்லாம் வெட்டி ஓடணும்னு சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் அது முடிஞ்ச உடனே அவனே அரசாங்கத்துக்கு எதிராக இவனே புரட்சி பண்ணுறான். அதனால் அது ஒரு எதிர்மறையாக தான் இருப்பான். ஆனால் அவனுடைய இன்னும் சொல்ல போனால் தப்பு பண்ணுறான். பனிக்காலத்தில் போய் ரஷ்யாவில் போய் முட்டாள்தனமாக மாட்டிக்கு திரும்பி வர்றான். அதே மாதிரி மற்றவர்கள் லேட்டாக போய் மாட்டிக்கிறான். இது மாதிரி பல திட்டங்கள் அவனுடைய ஓட்டு வந்தான். பட் இருந்தாலும் ஒரு ஹீரோ வர்ஷிப் அவன் நடந்துக்கிற விதம், அவன் கமாண்டராக இருந்த விதம். ஆனால் எல்லாத்தை விட அவன் பழமையை மறக்காமல் தனக்கு யார் யார் என்ன உதவி செய்தார்களோ அவர்களையெல்லாம் பாராட்டினவன், செய்தவன். அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கேன் நான் ஒரு சொல்லியில். அதனால் பேசுவேன் அடிக்கடி. உங்களோட குணாதிசயங்கள் இருக்குல்ல, நீங்கள் ஜோக் எடுப்பீங்க, எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய குணாதிசயங்கள் உங்களை பற்றி பிறர் பாராட்டியிருப்பாங்க. திரு துரைமுருகன் அவருக்கு அவரே பாராட்டிக்கிறார். இந்த விஷயத்தில் நம்ம தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு குணம். உங்களுக்கு நீங்களே ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கணும் அப்படின்னா என்ன குணம் உங்களுக்கு உங்களை பற்றியே பிடிக்கும்? என்னை பற்றி என்ன குணம் எனக்கு பிடிக்கும்? நாம் எதிரையும் சரியில் இருக்கணுமோ அப்படின்னு சரியில் இருக்கோம் பிடிப்போம். நான் அது மாதிரி ஒரு தத்துவார்த்தமாக பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு நான் வாழ்க்கையை சொன்னேன் உங்களுக்கு லைட்டாக எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் அவ்வளோதான் இருப்பேன். எனக்கு இதுதான் பிடிக்கும்னு கிடையாது. இந்த சாப்பாடு தான் காலையில் இருக்கணும்னு கிடையாது. எது கட்டிக்கிறத சாப்பிடுவேன். இதுதான் நிலைமைன்றேன். ஆனால் சுற்றி நண்பர்களோடு இருக்கணும். ஒரு அலுப்பாக இருக்க எனக்கு பிடிக்காது. ஒன்று புத்தகம் படிக்கணும், இல்லைன்னா நண்பர்களோடு இருக்கணும். இது ரெண்டு தான் என்னுடைய வேலை. எதை பிரதான காரணமாக வைத்து களத்துக்கு இறங்கியிருக்கீங்க? என்னுடைய தொகுதியை பொறுத்த வரையில் ஒரு தன்னிறை பெற்ற தொகுதியாக அதை மாற்றிட்டேன். ஒரு காலத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட தொகுதி. நான் 71 வந்தேன். 73 கூட்டு குடிநீர் திட்டம்னு அப்போ தான் அமைச்ச அமைச்சு குடி தண்ணி பிரச்சனை தீர்த்தேன். காட்பாடியில் ரொம்ப நாள் மேம்பாலம் இல்லாமல் ரயில்வே மேம்பாலம் தொங்கு பாலம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாற்றி பெரிய பாலம் கட்டி கொடுத்தோம். பாலங்கள் நிறைய ஒரு 11-15 பாலங்கள் கட்டி கொடுத்தோம். எங்கள் காட்பாடியிலேருந்து அல்லது திருவள்ளத்திலிருந்து ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்கினா கூட குடியாத்துக்கு போகணும், 40 கிலோமீட்டர் போகணும். அதனால் காட்பாடியை ஒரு தனி தாலுக்காவை மாற்றணும்னு சொன்னேன். மாற்றி காமிச்சு கொண்டுருக்கேன். எல்லா கேஸும் வேலூருக்கு தான் போகணும் கோர்ட்டுக்கு. இப்போ வேலூரில் காட்பாடியை தனி கோர்ட்டுகளை கொண்டு வந்துட்டேன். கோர்ட்டு மட்டும் வந்த போது வக்கீல் வேணும், அதுக்காக ஒரு சட்டக்கல்லூரியும் கொண்டு வந்துட்டேன். அடுத்து உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியை திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கேன். நான் படிக்கிறப்போ நான் எம்எல்ஏ ஆகிற 71 ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட நான் கேள்விக்குப்பத்தோடு நான் இணைஞ்சிருந்தேன். கேள்விக்குப்பம் இணைஞ்சிருந்தேன். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஹைஸ்கூலில் உருவாகியிருக்கேன். என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் செய்திருக்கேன். அதனால்தான் திருப்பி எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நான் 2 தரம் தான் அந்த ஒரு தொகுதியில் தோற்றுருக்கேன். இந்திரா காந்தி இறந்தப்போ, ராஜீவ் காந்தி இறந்தப்போ. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது. பொதுவாக விமர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது பொதுவான விமர்சனமாகிறது விவாதத்துக்குரியது தான். திமுகவோட கூட்டணி வைக்க அந்த கட்சியும் வரவில்லை. திமுக ஒரு பலவீனமான சூழல் இருக்கிறது, வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்லாம். அப்படித்தான் திமுக இருக்கிறதா? அந்த விமர்சனம் சரியா? நாங்கள் பலமாக தான் இருக்கோம். எங்களோட காங்கிரஸ் கட்சி புதுசாக ஒன்று வைக்கலை, ஏற்கனவே இருந்த கட்சி தான். அதனால் அவங்க ஆளு வச்சுருக்கோம். எங்களோட முஸ்லீம் தான். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா கிட்ட இருந்து முஸ்லீம் லீக்கில் மறுமலர்ச்சி முயற்சிகள் எங்களோட வந்து சேர்ந்துருக்கு. அதனால் ஒன்றும் பெரிய இது இல்லை. முறை அங்கேருந்து கிருஷ்ணசாமி இந்த பக்கம் வந்து சேர்ந்துருக்காரு. அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்கள் பலமாகவே இருக்கிறோம்.
எங்களோடு சேர்ந்த கட்சிகளும் பலமாக இருக்கு. கிட்டத்தட்ட 176 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடி போட்டியில் இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி போட்டி நிகழ்றது இவ்வளோ ஒரு லார்ஜ் நம்பர்ல நிகழுது. இது என்ன மாதிரி கீழே களத்தில் இருக்கிற கேடஸ் திமுக தொண்டர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த நேரடி போட்டியை ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற உணர்வு இருக்காங்களா? பொதுவாகவே தேர்தலில் நேரடி போட்டியோ மறைமுக போட்டியோ அதை பற்றி ஆக்குறது. தேர்தல் என்று வந்தால் வின்னிங் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரணும். அது எங்களுடைய தோழர்களுக்கு எப்பவும் உண்டு. எங்கள் தலைவர் அவர்கள் எழுதுகிற அந்த கடிதங்கள் அவனுக்கு பெரிய டானிக். தலைவர் எழுதிட்டார். தளபதி ஸ்டாலினுடைய பணி மகத்தானது. அது யங்ஸ்டர்ஸை நல்லா இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு 1960களுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போனவங்க நீங்க உங்க சொந்த கிராமம் மற்ற இடங்களுக்கு போகும்போது அது சூழல் இருந்ததும் 2016 அதே இடத்துல நீங்க உள்ள நுழையும் போது இப்படி இருந்த இடம் இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு பெருமிதம் வந்திருக்கும். அப்படின்னா எதை பார்த்து உங்களுக்கு ஒரு திருப்தி, பெருமிதம்? நாங்கள் செய்திருக்கிற பணி தான். அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பொன்னையின் ஒரு ஊருக்கு தொகுதியில் அங்கே பொன்னையில் ஆற்று அப்பெல்லாம் 9 மாதம் தண்ணி ஓடும். அந்த ஆற்றுல வண்டியே போகாது. ஒரு 10 பேர் 20 பேர் அதுக்குன்னு தயார் பண்ணி வச்சு தள்ளுறதுக்கு வச்சுருப்போம். அந்த இடத்துல நான் பாலம் கட்டி விட்டேன். இன்றைக்கி சரன்னு போயிட்டுருக்கு. இன்னொரு ஊர் ஒன்று என் தொகுதியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஆந்திராவில் வழியே கிடையாது, நடந்து போகணும். நான் 71 தேர்தலே அந்த ஊருக்கு போகல. அடுத்த நாள் 76 நின்னப்பவும் போகல. 2-3 தேதி போகல. போட்டால் விட அவ்வளோன்னு 700 ரோடுலாம் பரவாயில்லன்னு. இப்போ அந்த ஊருக்கு ரோடு போட்டு அது லைட் போட்டு பஸ் போகுது. பார்க்குற போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் முதல்ல அந்த ஊருக்கு போகிற காலம் தான். அதாவது பயங்கரமான ஊர்கள், பந்தத்தை குறைச்சிக்கிட்டு போவோம். வண்டியே ஜீப்பே போகாது. அந்த ஜீப்பு உழுதாமல் இருக்கிறதுக்கு 10 பேர் பின்னால் தள்ளிக்கிட்டு போவோம். அந்த ஊரெல்லாம் இன்னைக்கு பஸ் போகுது, லைட் இருக்குது, சுற்றி லைட் இருக்குது. அதனால் ரொம்ப பெருமை தான். அதெல்லாம் பெருமை இல்லை. ஒரு நாள் ஏரியில் நைட்டில் போகிறோம். ஏரி கோடையில் வெடித்து பாலமானமாக இருக்குது. அந்த பாலத்தில் தான் பாம்பு படுத்துருக்கு. அதுதான் காலை வச்சுக்கிட்டு போகணும். நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இந்த பெரிய பந்தம் லைட்டு ஒன்று பேட்டரி ஒன்று கிடையாது. பந்தத்தை வச்சு பெரிய சொந்தங்களை சுற்றி அதில் தான் எடுத்துக்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட 1960லேருந்து இப்போ எடுத்துக்கிட்டா 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள். நிறைய விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைத்து கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இது உண்டா? இல்லை உங்கள் தலைவரை போன்று தொடர்ச்சியான பணியில் இருக்கிறதா என்னுடைய இலக்கு அப்படின்னு நினைக்கிறது உண்டா? என்னுடைய தொகுதியை பொறுத்த வரையில் நிறைவாக செய்திருக்கேன். ஒன்றும் குறையில்லை. அது மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எங்கேயுமே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நிறைவாக எல்லாம் செய்திருக்கிறோம். குறை என்பது அதோடு நிற்கிறதில்ல, அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஊருக்கு பஸ் விடணும்னு வாங்க, பஸ் விடுவோம். அது காலை மாலை 2 ஈவினிங் வரணும். அப்புறம் சொல்லுவான் வேலூர்லேருந்து ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்து வர மாதிரி ஒரு பஸ் விட்டால் போதும். அப்புறம் ஒரு பஸ் நைட் தங்கி மார்னிங் போடணுமா. தெரியும் கோடைகள் வந்துக்கிட்டு இருக்கோம். சரின்னு பார்த்துட்டு போகணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு தலைவருடன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்களோட கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு